இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள் கூட்டம் என்ற அழைப்பு இருந்தாலும் கூட நிறைவு நாள் மட்டும் அல்ல, இது ஒரு நிறைவான விழாவுடைய கூட்டமாகவும் பார்க்கின்றேன். நிறைவான ஒரு விழா கூட்டம் மட்டுமல்ல, ஒரு பாராட்டு கூட்டமாகவும் இன்றைய இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. இது ஒரு சிறப்பான மகிழ்ச்சிக்குரிய கூட்டம். வரும்போதே பார்த்தேன், நிறைய பொறுப்பாளர்களுடைய ஒரு முகத்திலே ஒரு பூரிப்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல தருணமாக இந்த விழா அமைந்தது. இந்த பாராட்டு விழா தலைவருக்கானதான் அப்படின்ற சொன்னால் அது அவருக்கான மட்டுமல்ல, இந்த ஆண்டு நம்ம தலைவருடன் இருந்து இந்த ஆண்டை மிக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த அந்த பெருமை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உண்டு. பொறுப்பாளர் அனைவருக்கும் ஒரு சட்டையினுடைய பட்டன் போன்றவர்கள். ஒரு பட்டனை மாற்றி போட்டால் அது எப்படி இருக்குன்னு தெரியும், எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ பொறுப்பாளர்கள் தங்களது பொறுப்பை சரியாக நிறைவு செய்தமையால் இன்று நம்ம தலைவர் காலை உயர்த்திக் கொண்டிருக்கின்றார். எனவே இது ஒட்டுமொத்த இந்த டீமுக்கும் நாம் சங்கத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமை உணர்வுடன் கூடிய ஒரு நல்ல விழா. சங்கத்தினுடைய 56வது இந்த கூட்டத்தை வெற்றிகரமான ஒரு கூட்டம் என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், மாவட்ட அளவிலே அதிகமான விருதுகளை பெற்ற ஒரு சங்கமாக இன்றைய தினம் நமது சங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமது தலைவர் அவர்களுக்கு பிளாட்டினம் பிரசிடென்ட் என்ற மிக சிறப்பான ஒரு விருதினை மாவட்டம் வழங்கி பெருமைப்பட்டிருக்கிறது என்பதால் உறுப்பினர்கள் என்ற முறையிலே நாம் அனைவர்களும் தலைவர் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து பணிபுரிந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்திலே நமது நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கூட்டம் கடந்து வந்த இந்த வெற்றி பாதைக்கு கொண்டாட்டம் மட்டுமல்ல, தொடர்ந்து நமது சங்கம் பெற வேண்டிய வெற்றிகளுக்கான ஒரு முன்னோட்டம் என்று கூட நான் கருதுகிறேன். நிறைய தூரம் நாம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஓராண்டு, 2 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு அல்ல, வாழ்வாங்கு வையகம் வாழும் வரையெல்லாம் இந்த கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் புகழ் நிலைத்து நிற்பதற்காக உழைப்பதற்கான ஒரு முன்னோட்டமான கூட்டம். அப்படி உழைப்பதற்கான ஆக்கமும் ஊக்கமும் ஆர்வமும் நாம் பெறுவதற்கான ஒரு கூட்டம் தான் இன்றைய இந்த கூட்டம். உபுண்டு என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியாது. சவுத் ஆப்பிரிக்க நாடுகள்ல இது இந்த உபுண்டு என்பது ஒரு பிலாசபி, தத்துவம். அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை என்னன்னா, ஐ எம் பிகாஸ் யூ ஆர். ஐ எம் பிகாஸ் யூ ஆர். நான் நீங்கள் இருப்பதா, அதுதான் அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை. நான் என்பது அல்ல, நாம் என்ற போதுதான் அந்த விளைவை நாம் பெற முடிகிறது என்பதை தத்துவமாக உயர்த்துவதுதான் அந்த தத்துவத்தினுடைய அந்த சொல்லாடனுடைய பொருள். இதை நான் செய்தேன் என்று சொல்லியிருந்தால் இந்த கொண்டாட்டம் நடந்திருக்காது. இது நாம் செய்தோம் என்ற உணர்வினை நம்ம தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன், அவர் பெற்ற இந்த கோப்பை, இந்த பெருமைகள், 50க்கும் மேற்பட்ட இந்த விருதுகள் எல்லாமே கூட என்னை பொறுத்தவரை அது அவருக்கானதல்ல, அவருடன் இணைந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வெற்றிகரமாக நடத்தி தந்த அனைவர்களுக்குமானது என்பதுதான் எனக்கு. எனவேதான் அந்த தத்துவத்தை சொன்னேன், உபுண்டு என்ற அந்த தத்துவம், ஐ எம் பிகாஸ் யூ ஆர். நீங்கள் இருப்பதனால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு தத்துவத்தை தலைவர் அவர்கள் தனது வெற்றி கோப்பையின் மூலமாக இன்று செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பதிலே எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இது தொடர வேண்டும். வரக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய பெருமக்கள், அருமையான சகோதரர்கள் அனைவர்களையும் நான் செய்தேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை
ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய இந்த பழைய அந்த நிறைய ப்ராஜெக்ட்ல நிறைய உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. அவர்கள் ஏன் அந்த ஆர்வத்தோடு கலந்துக்கிறார்கள் சொன்னா, இன்றைய தினம் அவர்கள் வந்து இந்த அவார்ட்ஸ் நைட்ல ஒவ்வொரு உறுப்பினர்களும் பெற்ற சந்தோஷத்தை பார்க்கும்போது, அவருடைய பொறுப்பாளர்கள் பார்க்கும்போது, தலைவருடைய சேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, அதை ஒவ்வொரு உறுப்பினரும் நான் தான் அதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன் என்ற உணர்வை பெறக்கூடிய அளவிலே அவர்களது பங்களிப்பை ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர் பெற்றிருக்கிறார். இது ஒரு தலைவருக்கான ஒரு முதல் தகுதி. யாரோ செய்தார்கள், நான் உடன் இருந்தேன் என்று சொல்வதை விட, செய்யப்பட்ட ஒரு விஷயம் நான் செய்தேன் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் பெற வைப்பவை அந்த தலைவருடைய தகுதிகளிலே ஒன்று. அதற்காக பெற்ற விருதுகள் தான் இந்த விருதுகள் என்று நான் நம்புகின்றேன். எல்லா விஷயத்திலும் கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகலன்னா மகிழ்ச்சி இருக்காது. கனெக்ட் ஆனா மகிழ்ச்சி, கனெக்ட் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. கனெக்ட் ஆகிருக்காங்க. மகிழ்ச்சி என்பது எடுப்பதில் இல்லை, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது எடுப்பதில் இல்லை, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருக்கிறது. எனவேதான் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே மிகப்பெரிய ஆனந்தமும் பெருமையும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் நாம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நாம் எல்லோருமே நமது பங்களிப்பை செலுத்தி இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். ரோட்டரியின்பால், அன்பால், பொருளால், உடல் உழைப்பால், இப்படி எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக நமது பொறுப்பை பகிர்ந்திருப்பதனால் நாம் வந்து ஒரு விஷயம் தெரியுங்களா, அதாவது இயற்கையினுடைய விதி ஒன்று, நீங்கள் மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஒன்றை கொடுங்கள், அந்த இயற்கை உங்களுக்கு அதை 100ஆக திருப்பி தரும் என்பது விதி. அதை யாராலும் மறுக்கவே முடியாது. கொடுத்து பாருங்கள், பெறலாம் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு அருமையான கவிதைகள் வந்து தென்னகத்து கலீல் ஜிப்ரான், கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள், அவங்களுடைய கவிதை தொகுப்பில் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை. அது வந்து நீண்ட கவிதை, ஆனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி அந்த கவிதையிலே வந்து நிறைவாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதை நான் சொல்வதற்கு உங்கள் முன் நான் நிற்கின்றேன். அதாவது கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆலாபனை அந்த கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதையை கற்பனையாக சொல்வார். தனக்கும் ஒரு வானத்திற்கும் அந்த வானத்திற்கும் நடைபெற்ற ஒரு போட்டியாக கற்பனையான ஒரு சூழ்நிலையை அவர் வந்து கவிதாக புனைந்திருப்பார். ரொம்ப அழகான ஒரு கவிதை. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. இவர் கொடுக்கிறதுக்கெல்லாம் வானம் ஒண்ணு திருப்பி கொடுக்குது. அதை அழகா சொல்றார். நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. இப்படி சொல்லிட்டே வருவார். இன்னும் நிறைய விஷயம். கடைசியில் அவர் சொல்வாரு நிறைவாக, இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்று முடித்திருப்பார். லட்சியங்களை நோக்கி நகரும் நம் பாதங்களுக்கு இணையாக வானம் கூட தோற்று போகும். லட்சியம் இல்லாத வாழ்க்கையில் லட்சியத்தோடு நடைபெறுவதற்கு, லட்சியத்தோடு நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த ரோட்டரி நம்மை பயிற்றுவிக்கிறது. அதிலே நாம் வந்து அந்த லட்சியத்தை குறிக்கோளாக நம்ம நடக்கக்கூடியவர்கள் தான் ரோட்டரியில் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் வெற்றி கொண்டவர்களாக நம்மால் மாற முடிகிறது. அதாவது வாழ்க்கை என்பது சில லட்சங்களால் ஆனதில்லை, லட்சங்களுக்கானதும் அல்ல, லட்சியங்களுக்கானதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து நாம் வரக்கூடிய நமது காலங்களில் ரோட்டரியிலே பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் லட்சியங்களுக்காக உழையுங்கள், சரித்திரத்தில் நீங்கள் பேசப்படுவீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தி இந்த நேரத்தில் பகிர்ந்து, இறைவனுடைய அருளால் நமது கும்பகோணம் ரோட்டரி சங்கம் வரலாறு பதிக்கக்கூடிய ஒரு சங்கம் என்பதிலே எந்தவித சந்தேகமே யாருக்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்றுமே இளமையாக ரோட்டரி இருக்கிறது என்பது வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். 1905 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரோட்டரி எவ்வளவு விஷயங்களை இயற்கையாக உலகத்தில் நடந்த எவ்வளவு விஷயங்கள், உலகப்போர் முதல் கொண்டு கண்டு கூட எவ்வளவோ தேசங்களில் எவ்வளவோ இசங்கள், எவ்வளவோ அமைப்புகள், எவ்வளவோ என்னென்னவோ விஷயங்கள்லாம் வந்து இருந்து கவுண்டரி காணாமல் போச்சு. ஆனால் ரோட்டரி இன்றும் இளமையோடு இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளை மாறி இளைஞர்கள் ஒவ்வொரு வருடமும் தலைமை பொறுப்பை ஏற்று அவர் ரோட்டரியின் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ரோட்டரிக்கு உயிர் கொடுக்கப்படுவதால் அது இன்றும் இளமையாகவே இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் ரோட்டரியை பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள்
வரக்கூடிய ஆண்டிலே நமது இந்த பேஷ்க்கு நான் செல்லமா பேஷ்க்கு கூப்பிடுவேன். ஏன்னா இந்த ஆலமனை கான்ஃபரன்ஸ்ல வந்து எனக்கு தலையா இருந்தவர் வந்து நம்ம கவர்னர். ஆனா நிறைய சிறகுகளை நான் பெற்றிருந்தேன். அது ஒரு சிறகு வந்து பாஸ். அதனால இந்த அவருக்கெல்லாம் வரக்கூடிய காலங்களில் அவர் பொறுப்பெடுத்து செய்யும் போது ரோட்டரி இலக்குகளை அவர் வெற்றி அடைவதற்கு அவருடைய பீரியட்ல வந்து யுனைட் ஃபார் குட், நல்லதுக்காக இணைவோம் என்பதுதான் அவருடைய அந்த வரக்கூடிய ஆண்டினுடைய நம்ம ரோட்டரி டீம். நல்ல விஷயங்களுக்காக நாம் இணைவோம், ரோட்டரியின் புகழ் விண்வெளியில் பதிப்போம் என்று கூறி வாழ்த்து கூறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.